அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவரை பற்றி பேச வேண்டும் என்றால் நிறைய பேச வேண்டும். நலத்தங்கத்தின் சார்பாக 36வது ஆண்டு காலனி விழாவிற்கு வந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினரையும் நமது 3ஆம் வகுப்பு நலச்சங்கத்தினுடைய செயலாளர் திரு கெனடி ஜான் பி அவர்களையும் மற்றும் நம்மளுடைய நிர்வாக குழுவுக்கும் நம்மளுடைய நலச்சங்கத்தில் உறுப்பினருக்கும் மாணவ மாணவி அனைவருக்கும் நலத்தங்கம் சார்பாக வருக 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 என என்னுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் இன்று வந்திருக்கும் நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் யாரு? பவர் ஸ்டார். எஸ், பவர் ஸ்டார் டாக்டர் ஸ்ரீனிவாசன் சார் அவர்கள் சிவகாசியில் பிறந்து தன்னுடைய படிப்பை எல்லாம் முடித்து சென்னையில் இப்பொழுது அண்ணா நகரில் குடியிருக்கின்றார். அவருடைய முதல் தொண்டு மருத்துவ தொண்டு. அவருடைய ஹாஸ்பிட்டலுக்கு வரும் மிகவும் முடியாத சூழ்நிலையில் உள்ள ஏழைகளுக்கு ஃபீஸே வாங்குவது கிடையாது. மருத்துவ செலவு எதுவாக இருந்தாலும் அவரே ஏற்றுக்கொள்கின்றார் என்ற மருத்துவமனையில் பணிபுரிகின்ற மூலமாக நான் தெரிந்து கொண்டேன். அதற்காக நலத்தங்கத்தின் சார்பாகவும் உங்கள் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை அவருக்கு காணிக்கையாக்கின்றேன். எத்தனையோ விழாக்கள், எத்தனையோ கல்லூரி, எத்தனையோ ரசிகர் மன்றம் எங்கெல்லாம் சென்றிருக்கிறேன் என்று நீங்கள் அறிவீர்கள். இருந்தாலும் அதில் இல்லாத ஒரு தனி சிறப்பு என்னவென்றால் அன்பு பாசம் இருந்தாலும், அதாவது மற்ற விழாக்கள் இல்லாத சிறப்பு என்னவென்றால் ஒரு
பேங்குக்கெல்லாம் ஒரு ஹெட் எது என்றால் ரிசர்வ் பேங்க் என்று சொல்வார்கள். அந்த உயர்வான ஒரு பேங்கினுடைய அந்த நடத்தி கொண்டிருக்கும் என்னுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய என்னுடைய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை இனிய வேளையில் இந்த ரிசர்வ் பேங்க் ஸ்டாஃப் அசோசியேஷனுக்கு நெஞ்சார மனதார என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். பாலா படத்தில் நடிக்கிறேன் என்று உண்மைதான். அந்த பாலா படத்தில் அதாவது ஒரே படத்தில் இந்த அளவுக்கு நான் உயர செல்வேன் என்று நினைத்தே பார்க்கவில்லை. அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, கண்டிப்பாக அதை சொல்லுகிறேன். பாலா என்னை அழைத்து எனக்கு மேக்கப் டெஸ்ட் எடுத்து அவருடைய படத்தில் நடிக்க வேண்டும் என்று அன்பு கட்டளையின் பேரில் நான் மூணார் சென்றிருந்தேன். அங்கு என்னை ஒரு சிறந்த நடிகராக வர வேண்டும் என்று என்னுடைய மேக்கப்பை சற்று மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னார். அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நீண்ட நாள் என் தாயார் இறந்த பிறகு எடுத்த மீசையை அவருக்காக அன்று ஷூட்டிங்கில் நான் எடுத்தேன். எதற்காக அதை சொல்லுகிறேன் என்றால், கலைத்துறைக்கு வந்தால் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றால் எந்த தியாகத்தையுமே பண்ண வேண்டும், அவன்தான் ஒரு மனிதன் என்று சொல்லுகிறேன். ஆனால் என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை அவர் படத்தில் நடிக்க முடியாமல் தவற விட்டேன். ஏனென்றால் அவர் எனக்கு 30 நாட்கள் நீங்கள் மூணாறிலே இருக்க வேண்டும், காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்தால் இரவு 9 மணி வரை ஷூட்டிங்கில் இருக்க வேண்டும், செல்போன் அட்டன் பண்ணக்கூடாது, உங்களுக்கு எந்த ஒரு உதவியாளரும் இருக்கக்கூடாது என்று சில கட்டுப்பாடுகளை வைத்தார். என்னால் தவிர்க்க முடியவில்லை. ஏனென்றால் நான் ஒரு நடிகராக முழு நேர நடிகராக இருந்தால் கண்டிப்பாக அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நான் 30 நாட்கள் மூணாறிலே இருக்கலாம். ஆனால் 1 நாள் 2 நாள் இல்லை 3 நாட்கள் இல்லை 1 வாரம் என்னால் இருக்க முடியுமே தவிர 30 நாள் என்னால் அவருடன் ஒத்துழைப்பு கொடுக்க முடியாது என்ற ஒரே காரணத்தால் அந்த படத்தை நான் நழுவ விட்டேன். அதன் தொடர்ச்சியாக இன்றைய திரையுலகில் மிகப்பெரிய ஒரு சிறந்த சிரிப்பு நடிகர் சந்தானத்துடன் நடிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அடுத்த மாதம் ஷூட்டிங்கு செல்லுகிறேன். அதன் போக தொடர்ச்சியாக என்னுடைய படம் 10 படங்கள் கைவசம் வைத்து அதன் தொடர்ச்சியாக ஆனந்த தொல்லை கண்டிப்பாக வெகு விரைவில் ரிலீஸ் பண்ண தயாராக இருக்கிறேன். அந்த படத்தில் நான் கொடூர வில்லனாக வருகிறேன். அந்த படத்தை எல்லாம் பார்த்தீர்களானால் கண்டிப்பாக என்னை திட்டுவீர்கள். ஏனென்றால் ஒரு நடிகன் நாயகனாகவோ வில்லனாகவோ எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் நடிக்க முடியும் என்று நீங்கள் எனக்கு அங்கீகாரம் கொடுத்தால் அது எந்த பாத்திரம் இருந்தாலும் நடிக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். என்னிடம் வந்து அணுகினார்கள், டாக்டர் எங்களுக்கு ஏதாவது நீங்க ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், நான் என்ன உதவி செய்ய வேண்டும், நீங்கள் யார் நான் யார் என்று தெரியாது, திடீரென்று என்னிடம் வந்து கேட்கிறீர்களே, எனக்கு ஒன்றுமே புரியவில்லை, என்ன என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், பணமோ பொருளோ எதுவுமே தேவையில்லை, நான் எத்தனையோ தொழில் அதிபர்களோட முதலாளி பெரிய பெரிய ஜாம்பாங்களை எல்லாம் மதுரையிலும் சென்னையிலும் பார்த்தேன், யாருமே செவி சாய்க்கவில்லை, நாங்கள் கொடுக்கும் கோரிக்கையை அவர்கள் மறுபரிசீலனை செய்யவில்லை, கடைசியாக இறுதியாக உங்களிடம் வருகிறோம், முடிந்தால் நீங்கள் செய்வீர்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நீங்கள் கண்டிப்பாக செய்வீர்கள் என்று இந்த கோரிக்கை வைக்கிறேன், என்ன என்று சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக என்னால் என்ன முடியுமா நான் கண்டிப்பாக செய்கிறேன் என்று சொன்னேன். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், 65 குழந்தைகள் மதுரையில் இருக்கிறார்கள், ஆதரவற்ற அனாதையற்ற நிகரற்ற கேள்வி கேட்க முடியாத கண்ணு தெரியாத காலு தெரியாத வாய் பேச முடியாத நடக்க முடியாத 65 அனாதை குழந்தைகள், அதுவும் பெண் குழந்தைகள், சென்னையே பார்த்ததில்லை ரயிலையே பார்த்ததில்லை என்று சொல்லி என்னிடம் அவர்கள் அழுதார்கள். அந்த ஒரு வார்த்தைக்காக மனித நேயத்துக்காக அன்றே இரவே அவர்கள் ஏசி கோச் புக் பண்ணி 65 குழந்தைகளும், அதுவும் 65 பெண் குழந்தைகள், பெண் குழந்தைகள் என்றால் 18 வயசோ 20 வயசோ 22 வயசோ அல்ல, 8 வயசு 10 வயசு 3 வயசு 12 வயசு உட்பட்ட அனைத்தும் அநாத குழந்தைகள். பாவம், அவர்கள் 4 செவத்துக்குள் அழுது புலம்பி தன்னை கவனிக்க யாருமே இல்லையே என்ற ஒரு ஏக்கத்தில் இருக்கும் அந்த குழந்தைகளை நான் தத்தெடுத்து ரயிலில் வரவழைத்து சென்னையில் 5 நாட்கள் தங்க வைத்து சென்னையில் உள்ள பொழுதுபோக்கு அம்சமெல்லாம் இடங்களெல்லாம் சுற்றி காமித்து அவர்களுக்கு வேண்டிய வசதியெல்லாம் செய்து கொடுத்து திரும்பவும் அவர்களை அதே மதுரைக்கு, சென்னையிலிருந்து மதுரைக்கு ஏசி கோச் புக் பண்ணி அவர்களை அனுப்பும் அந்த நேரத்தில்
வழி அனுப்பும் நேரத்தில் அந்த 65 குழந்தைகளும் அழுதார்களே, அந்த அழுகையில் உண்மையிலே இந்த பிறவி எனக்கு வேண்டுமா என்று நானே அழுது விட்டேன். ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன் என்றால், எவ்வளவோ உயிரினங்கள் ஆதரவற்ற அனாதற்ற குழந்தைகள் எல்லாம் இந்த உலகில், இந்த நாட்டில், அதுவும் தமிழ்நாட்டில் தத்தளித்துக் கொண்டு இருக்கிறார்கள். 4 செவுத்துக்குள் அழுது கொண்டு இருக்கிறார்கள். அம்மா என்று கூப்பிடுறதுக்கு யாருமே இல்லையே, அப்பா என்று கூப்பிடுறதுக்கு நம் குரலுக்கு பதில் சொல்ல யாருமே இல்லையே. அந்த குழந்தைகளை பார்க்கும் பொழுது எத்தனையோ பணக்காரர்கள், எத்தனையோ ஜாம்பவங்கள்லாம் இந்த உலகில் இருக்கிறார்கள், அதுவும் சென்னையில் இருக்கிறார்கள். யாருமே ஏன் கண்டுகொள்ளவில்லை என்று நான் மனம் வேதனைப்பட்டேன். இருந்தாலும் அந்த குழந்தைகளை எல்லாம் அழுதார்கள். சார், நீங்க யாருன்னே எங்களுக்கு தெரியாது, திடீரென்று எங்களை வரவழைத்து சென்னையை சுற்றி காமித்து பொழுதுபோக்கு இடமெல்லாம் நீங்கள் காமித்தீர்களே, எங்களுக்கு இந்த ஒரு பிறவி போதும், இதோ இந்த நாளிலே இந்த எங்களுடைய உயிரிலெல்லாம் உங்கள் கால்களில் விடுகிறோம் என்று அவர்கள் அழுக இன்னும் என் காதில் ஒலித்துக் கொண்டு இருக்கிறது. எதற்காக இதெல்லாம் சொல்லுகிறேன் என்றால், இன்றும் அந்த குழந்தைகளுக்கு நான் உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறேன். எதற்காக இதெல்லாம் சொல்லுகிறேன் என்றால், உங்களால் முடிந்த வரை, உங்கள் நினைவு இருக்கும் வரை, உங்களிடம் என்ன கையில் பணம் இருக்கிறதோ அவர்களுக்கு, இந்த மாதிரி ஏழைபாளைகளுக்கும் ஆதரவற்றவுக்கும் அனாதைகளுக்கும் நீங்கள் உதவி செய்தீர்களானால் கண்டிப்பாக கடவுள் உங்கள் பக்கம் இருப்பார் என்பதுதான் என்னுடைய இலக்கு. நாம் ஒருவருக்கு உதவி செய்தால் நமக்கு பின்னாடி பரிசு கிடைக்குமா, பாராட்டு கிடைக்குமா, விழா கிடைக்குமா, விருந்து கிடைக்குமா என்றால் கண்டிப்பாக ஒன்றுமே கிடைக்காது. கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அனுகிரகத்தினால் இன்று நான் வளர்ந்திருக்கிறேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் உண்மையிலே நாம் செய்யும் தர்மம் தலைக்காக்கும் என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி நீங்களும் என் உயிரில் மேலானும் ரசிகர்களும் அந்த மாதிரி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய இலக்கு. உங்களால் முடியவில்லை என்றால் என்னிடம் வாருங்கள். கண்டிப்பாக என்னால் முடிந்த வரை, என் நினைவு இருக்கும் வரை ஏழைகளுக்காகவும் ஆதரவற்றவர்களுக்காகவும் அனாதைகளுக்காகவும் நான் கண்டிப்பாக உதவி செய்வேன், செஞ்சு கொண்டே இருப்பேன் என்பதுதான் என்னுடைய இலக்கு. நீங்கள் எல்லாம் ஒரு பெரிய ரிசர்வ் பேங்கில் இருக்கக்கூடியவர்கள், உங்களிடம் நான் என்ன உதவி செய்ய போறேன் என்று தெரியவில்லை. ஆகவே உங்களிடத்தில் நான் வருவதற்கு கொடுத்து வைத்திருக்கிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இவ்வளவு பாசம், நேசம், அன்பு எல்லாம் என் மேல் வைத்திருக்க நினைக்கும் பொழுது நான் யாருக்கு என்ன செய்தேன் என்று எனக்கே தெரியவில்லை. நான் வணங்கும் பாபாவுதான் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று கேட்டு, இந்த விழா இவ்வளவு சிறப்பாக இருக்கிறென்றால் உண்மையிலே நான் சந்தோஷப்படுகிறேன். ஏனென்றால் குழந்தைகள் அந்த அளவுக்கு விளையாட்டில் முதல் இடத்தை பிடித்து, 2வது இடத்தை பிடித்து, 3வது இடத்தை பிடித்து இங்கு வந்து என்னிடம் பரிசு வாங்க காத்திருக்கிறார் என்றால் உண்மையிலே நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வைத்தேன் என்றுதான் சொல்லுகிறேன். என்னுடைய ஆனந்த தொலை படத்தை நீங்கள் கண்டிப்பாக 1 வருடம் ஓட வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய இலக்கு. அதில் வரக்கூடிய லாப நஷ்டத்தை கண்டிப்பாக ஏழைகளுக்குத்தான் செய்வேன் ஒழிய அது கோடான கோடி அல்ல வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் எனக்கு கிடையாது. ஒரு படம் எடுத்தால் எத்தனை கோடி செலவாகும் என்பது உங்களுக்கு நன்றாக அறிவீர்கள். குறைந்த 5 to 10 கோடி ஆகும். இன்று 10 படம் நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். எத்தனை கோடி செலவாகும் என்பது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த இத்தனை கோடியும் நான் திரும்ப கிடைக்கும் என்றால் கண்டிப்பாக கிடைக்காது என்று நன்றாக தெரிந்துதான் நான் கணக்கில் மூழ்கி கொண்டிருக்கிறேன். எதற்கு இதெல்லாம் சொல்லுகிறேன் என்றால், இதை நம்பி இருக்கும் தொழிலாளருக்கு என்னால் முடிந்தவரை வாழ்வு கொடுக்க முடியும். கடவுள் நம் பக்கம் இருப்பார். இத்தனை கோடிகள் கொட்டினாலும் திரும்ப கிடைக்குமா என்றால் கிடைக்காது, நன்றாக தெரியும். இருந்தாலும் உங்களை மாதிரியான இதயங்கள், கோடான கோடி இதயங்கள் மனதில் குடிபுகின, அது ஒன்று போதும். பணம் எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் மக்கள் மனதில் இடம் பிடிக்க வேண்டும் என்றால் உண்மையிலே அது நடக்காத ஒன்று. ஆனால் எனக்காக பாபா உங்கள் மனதில் குடிகொண்டிருக்கார் என்று நினைக்கும் பொழுது நான் மிக்க சந்தோஷமும் ஆனந்தமும் அடைகிறேன். உங்களை எல்லாம் பார்ப்பதற்கு திரும்ப திரும்ப நான் நன்றியை சொல்லிக்கொண்டு, இந்த நலசங்கத்துக்கும் இதை சிறப்பாக நடத்தி கொண்டு, அது 36 வருடம் சிறப்பாக நடத்தியிருக்கார் என்றால் உண்மையிலே உங்களுடைய ஒற்றுமையை நினைக்கும் பொழுது நான் ரொம்ப மெய்சிலித்து போகிறேன். ஏனென்றால் எந்த ஒரு நலசங்கமும் இந்த அளவுக்கு பண்ணுகிறார் என்றால் உண்மையிலே இருக்குமா என்பது எனக்கு ஒரு கேள்விக்குறிதான். இருந்தாலும் குடும்பமாக இங்கே அமர்ந்து இந்த விழாவை என்னையெல்லாம் பார்க்க வேண்டும், என்னை வர வைக்க வேண்டும் என்று நீங்கள் ஆவலாக இருந்ததுக்கு உங்களிடம் மீண்டும் நன்றி சொல்லி, காலதாமதத்துக்கு உங்களிடம் மீண்டும் நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஏனென்றால் 6:30 மணிக்கு என்னுடைய சகோதரர் சொன்ன மாதிரி ஓவர் டிராபிக்கு, நானே பாதி வழியில் திரும்பி விடலாமா என்று என்னுடைய மேனேஜரை கேட்டால், ஐயோ வேணாம் சார், வந்துருங்க சார், எல்லாம் வெயிட் பண்றாங்க என்று சொன்னாரு. ஏனென்றால் இங்கு வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, பாவம் இவ்வளவு பேர் எனக்காக காத்திருக்க நினைச்சு உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷமும் உங்களிடம் மன்னிப்பும் கேட்டு, அடுத்த விழாவில் அழைத்தால் கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து என்னுடைய உயிரிலும் மேல இளைஞர்களுக்கும் ரசிகர்களுக்கும் நெஞ்சார மனதார என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி.